2015ல கேட்ட பாட்டு, இப்ப திரும்ப 2026ல கேட்கும்போது, இன்னும் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபீலா இருக்கு. என்னன்னா, 11 வருஷம் கழிச்சு, இந்த பாட்டு நம்ம அந்த ட்ரெய்லர் வரும்போதே சூப்பரா இருந்துச்சு, அந்த வைபோவ பார்க்கறக்கு. இந்த பாட்டு திரும்ப கேட்க போறோங்கும்போது, இன்னும் ஹேப்பியா தான் இருக்கு. ஆக்கோ பாட்டுலாம் வந்துட்டு நம்ம 2015ங்கும்போது காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரோ என்னமோ படிச்சுட்டு இருப்போம்னு நெனைக்கிறேன். அப்ப வந்து கேட்டு பயங்கரமா வைப் பண்ணிட்டு இருந்த சாங்கு. லவ் ஃபெயிலியர்க்குலாம் வந்து அந்த பாட்ட தான் போட்டு பயங்கரமா வந்து ஒரு வெறி ஏத்திட்டு இருப்பாய்ங்க நம்ம பசங்கள்லாம். அந்த மாரி ஒரு பாடல் தான் அது. அதுவும் இல்லாம அனிருத் ஆல்பம்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்பம்னே சொல்லலாம் அக்கு சாங்கு. அந்த சாங் வந்து பிரதீப் ரங்கநாதன் தான் நடிக்கணும்னு இருந்திருக்கு போல இருக்கு. 11 வருஷம் கழிச்சு இவரு தான் நடிக்கணும் அப்படின்னு இருந்திருக்கு போல இருக்கு. அதான் சொல்லுவாங்கல்ல, யாருக்கு என்ன எழுதி வச்சிருக்கோ அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாட்டு வந்து இப்ப இவரு நடிக்கிற மாதிரி இருக்குது. இப்பயே நிறைய பேர் மீம்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஏன்டா சிம்பு அனிருத்தை வச்சு பீப் சாங் எவனாவது வந்து ரீக்ரியேட் பண்ணுங்கடா, எவனாவது ஒரு ஆக்டரை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு இப்ப பழைய சாங்ஸ் எல்லாம் வந்து இப்ப ட்ரெண்டிங் ஆகுறது வந்து ஒரு ட்ரெண்டாவே இருக்கு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. 2015ல நீங்க என்ன ஏஜ்ல இருந்தீங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, ஸ்கூலா காலேஜா அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க.